வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது கதையின் ஆசிரியர் திரு பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா அவர்கள். சரி நண்பர்களே, கதையை தொடங்குவோம். நிஜமாகவே ஒரு ஆண் மாறுவதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்பிய அதே சுதீர்தான் இவன். நினைத்திருந்தால் நான் இந்த திருமணத்தை நிராகரித்திருக்கலாம். ஆனால் என் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நிச்சயம் முடிந்து ஒரு மாதத்திற்குப் பிறகு ஒரு விபத்தில் சுதீரின் கால் துண்டிக்கப்பட்டது. இந்தச் சூழ்நிலையிலும் நான் சுதீரை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேனா என்று மாமனார் செய்தி அனுப்பியிருந்தார். அப்பா குழப்பத்தில் இருந்தார். பையனுக்கு அரசு வேலை பார்ப்பதற்கும் அழகாக இருந்தான். விதியை என்ன சொல்வது? கால் போவது என்று எழுதியிருந்தது, போய்விட்டது. இருந்தாலும் அப்பா என்மேல் எந்த கட்டாயமும் ஏற்றவில்லை. நானே முடிவெடுப்பதற்கான சுதந்திரத்தை எனக்கு கொடுத்திருந்தார். நானும் குழப்பத்தில்தான் இருந்தேன். யாருடன் எனக்கு திருமணம் நடக்கவிருந்ததோ அவர் நேற்று வரை நன்றாக இருந்தார். இன்று அவரிடம் ஒரு குறை வந்துவிட்டது என்பதற்காக அவரை கைவிடுவது சரியா? நாளை திருமணத்திற்குப் பிறகு என்னிடம் ஏதேனும் குறை ஏற்பட்டு சுதீர் என்னை கைவிட்டால் நான் என்ன செய்வேன்? நான் குழப்பத்தை தவிர்த்து மனதை திடப்படுத்திக் கொண்டு சுதீரை திருமணம் செய்யச் சம்மதித்தேன். திருமணம் முடிந்து சில ஆண்டுகள் நிம்மதியாக கழிந்தன. சுதீர் செயற்கை கால் பொருத்திக் கொண்டார். இதனால் அவர் நினைத்த இடத்திற்கு செல்ல முடிந்தது. சுதீரின் மனதிலிருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கிவிடும் என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பல சிகிச்சைகளுக்குப் பிறகும் என்னால் தாயாக முடியாமல் போனதால் நான் கடுமையான மன அழுத்தத்தில் மூழ்கினேன். தனக்கு அப்பாவாக முடியாததில் எந்த வருத்தமும் இல்லை என்று சுதீர் சாதாரணமாகச் சொன்னாலும் பேச்சினூடே அடிக்கடி வெளிப்படும் அவனது முகத்துயரத்தை நான் உணர்ந்தேன். ஒருநாள் என்னால் தாங்க முடியாமல், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒரு யோசனை சொல்லவா? நாம் ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுக்கக்கூடாது என்றேன். இதைக் கேட்டதும் சுதீர் கோபமடைந்தார். எனக்கு என் சொந்தக் குழந்தைதான் வேண்டும் என்றார். அது சாத்தியமில்லை போலிருக்கிறதே என்று நான் தாழ்ந்த குரலில் கூறினேன். அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் சுதீர் அங்கிருந்து சென்றுவிட்டார். என் மனம் கசந்து போனது. இது என்ன ஒரு விசித்திரமான குணம்! தன் கருத்தை மட்டுமே முன்வைக்கும் சுதீரின் இந்த குணம் எனக்கு பிடிப்பதில்லை. ஒன்றாக அமர்ந்து பேசி ஒரு நல்ல தீர்வை காண்பதற்கு பதிலாக அவன் எப்போதும் வீம்பாகவே இருக்க நினைத்தான். சுதீரிடம் முன்பிருந்த அந்த குணம் இப்போது இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அவன் என்னுடன் பேசுவதை குறைத்து கொண்டான். நள்ளிரவு வரை டிவியை பார்ப்பது அல்லது தாமதமாக வீட்டிற்கு வருவது அவனது வழக்கமாகி போனது. நான் இதைப் பற்றி கேட்டால், தனிமையில் இந்த வீடு என்னை கடிக்க வருகிறது என்று கூறுவான். நீ எங்கே தனிமையில் இருக்கிறாய்? நான் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையா என்று நான் கேட்டால், சுதீர் பதிலை மாற்றிப் பேசுவான். அது எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தும். மனைவியை தனிமையில் தவிக்க விட்டுவிட்டு நள்ளிரவில் வீட்டிற்கு வர உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவன், என் வம்சத்தை வளர்க்க ஒரு குழந்தையைக் கூட உன்னால் தர முடியவில்லை, வெட்கப்பட வேண்டியது நீதான் என்றான். இதைக் கேட்டு நான் நிலைகுலைந்து போனேன். ஒரு பெண் வெறும் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மட்டுமே திருமண வாழ்க்கைக்குள் கொண்டுவரப்படுகிறாளா? அவள் என்ன வெறும் தேவைகளுக்கான ஒரு பொருளா? தேவைகளை பூர்த்தி செய்தால் சரி, இல்லையென்றால் தூக்கி எறிந்து விடுவார்களா? என் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு என் பலவீனத்தை அவனிடம் காட்டக்கூடாது என்று முயன்றேன். நான் உங்கள் மனைவி. நீங்கள் நள்ளிரவு வரை என்ன செய்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்றேன். ஓ, அப்படியா விஷயம் என்று சுதீரின் முகத்தில் ஒரு கேலிப் புன்னகை தோன்றியது. நான் வேறு எங்காவது தொடர்பு வைத்திருப்பேனோ என்று உனக்கு பொறாமையாக இருக்கிறதா? தாராளமாக நினைத்துக்கொள். எனக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல என்றான். அப்படியென்றால் ஏன் என்னை கேள்வி கேட்கிறாய்? நான் வேறு ஒருத்தியை வைத்திருக்கிறேன் என்றே நீ நினைத்துக்கொள் என்றான். 5 ஆண்டுகள் யாருடன் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்டேனோ அவன் எப்படி இவ்வளவு இரக்கமற்றவனாக மாற முடியும்? பலமுறை யோசித்தும் இந்த கேள்விக்கு என்னால் விடை காண முடியவில்லை. எப்படியோ என்னை நானே தேற்றிக் கொண்டேன். இன்று சுதீரின் தூரத்து உறவினரான மாமி மகளான சுனிதா வரவிருந்தாள். தந்தை இல்லாத பெண் அவள். BEd படிக்க வேண்டியிருந்ததால் எப்படியும் 1 வருடம் இங்கேயேதான் தங்குவாள். சுதீரின் அம்மா அவளைப் பற்றி கூறும்போது, அக்கா, அவள் தந்தை இல்லாத பெண். நீங்கள் அவளுக்கு ஆதரவாக இருந்தால் அவள் தன் சொந்தக் காலில் நிற்பாள். இல்லையென்றால் என்னிடம் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க எந்த வசதியும் இல்லை. அவளது படிப்பைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். படித்து முடித்தால் எப்படியாவது தன் வயிற்றையாவது அவள் வளர்த்துக் கொள்வாள் என்று கூறியிருந்தார். மாமி, சுதீர், நீ சுனிதாவிற்கு அவளது கல்லூரியை காண்பித்துவிடு மகனே. இங்கு வந்து செல்வதற்கு ஆட்டோ கிடைக்குமல்லவா என்று கேட்டார். சுனிதா தன் வாயை கோணிக்கொண்டு, அம்மா, நீ எங்கு சென்றாலும் உன் அழுகையை ஆரம்பித்து விடுவாயா என்றாள்.
நான் என்ன செய்வேன்? என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லையே. இன்று உனது தந்தை உயிரோடு இருந்திருந்தால் நான் இப்படி அலைந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை என்றார் மாமி. நீங்கள் ஒன்றும் அந்நியர் அல்ல மாமி. நீங்கள் வீட்டில் அவளை எப்படி பார்த்துக் கொள்வீர்களோ அப்படியே நாங்களும் சுனிதாவை பார்த்துக் கொள்வோம் என்று என் மாமியார் அவளுக்கு ஆறுதல் கூறினார். மாமி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். 2 நாட்கள் தங்கிவிட்டு மாமி பரேலிக்குச் சென்றுவிட்டார். சுதீர் சுனிதாவிற்கு அவளது கல்லூரியை காட்டி அவளது சேர்க்கையையும் அட்மிஷன் முடித்து வைத்தான். அவளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கித் தந்தான். நிச்சயமாக பணத்தை சுதீர்தான் செலவழித்திருப்பான். ஆனால் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை. ஆனால் இந்த சாக்கில் அவன் சுனிதாவை மிக அதிகமாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கினான். அவளது சாப்பாடு, குடிப்பது முதல் அவளது ஒவ்வொரு சிறிய தேவைகளுக்காகவும் அவன் எப்போதும் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்தபடியே இருந்தான். மனைவியை விட ஒரு அந்நிய பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எனக்கு பொறுக்க முடியாததாக இருந்தது. என் மாமியாரும் அவனுடைய பக்கமே சாய்ந்திருந்தார். அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு நாள் என்னால் பொறுக்க முடியாமல் நான் பேசிவிட்டேன். சுனிதா என்னைவிட உனக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவளாக மாறிவிட்டாளா என்றேன். அவள் தந்தை இல்லாத பெண் என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் என்றான். இப்போது நேர்வழிக்கு வா. நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாய், நான் அமைதியாக வேடிக்கை பார்ப்பேன் என்று மட்டும் நினைக்காதே என்றேன். நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? உன் நெஞ்சைத் தொட்டுக் கேள் என்று அவன் ஏதும் அறியாதவன் போல் நடிக்க முயன்றான். இப்படி அப்பாவி போல் நடித்து சுனிதாவை ஏமாற்று என்னை அல்ல. ஆண்களின் ஒவ்வொரு நரம்பையும் நான் நன்கு அறிவேன். கடந்த 1 வாரமாக நாப்கின் வாங்கி வரச் சொல்கிறேன் என்றேன். அடடா, நான் மறந்துவிட்டேன் என்றான். இப்போதெல்லாம் சுனிதாவின் தேவைகளைத் தவிர உனக்கு வேறு எதுவும் நினைவிருப்பதில்லை என்றேன். அவள் பெயரை திரும்பத் திரும்பச் சொல்லாதே, இல்லை என்றால் என்று சுதீர் பற்களை கடித்துக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான். கோழை ஆண்களின் அடையாளம் இதுதான். அவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு ஓடுவதையே நன்மையாக கருதுகிறார்கள். சுதீர் தன் அம்மாவின் அறைக்கு வந்தான். மிகவும் திமிர் பிடித்தவள் என்று என் மாமியார் கூறினாள். 4 நாட்கள் இருக்க வந்திருக்கிறாள். அவளையும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. அவள் என்ன நினைப்பாள் என்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் அறைக்கு வந்த மாமியார், என்ன மருமகளே, விருந்தினர்களிடம் மோசமாக நடந்து கொள்வதுதான் உன்னுடைய வளர்ப்பா என்று கேட்டார். உங்கள் மகன் தன் மனைவியுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் அறிய முயன்றீர்களா என்றேன். என்ன செய்கிறான், என்ன செய்யவில்லை? உன்னிடம் எதுவும் மறையவில்லையே. சுனிதா ஒரு தகுதியான பெண் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதற்கு நீதான் பொறுப்பு என்றார். மாமியாரின் பேச்சைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான், என்ன, சுனிதாவை நானா இங்கு அழைத்து வந்தேன் என்றேன். கணவன் மனைவிக்கு இடையேயான உறவின் கயிறு குழந்தையால்தான் பலமடைகிறது என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் என்றார். அப்படியென்றால் அந்த வாய்ப்பு சுனிதாவிடம் இருப்பதாக பார்க்கப்படுகிறதா? வெட்கமின்மைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றேன். வெட்கமின்மையை உன்னிடம்தான் கற்க வேண்டும் என்றார். வெட்கமற்றவர் நீங்கள்தான். உங்கள் மகனுக்கு தூபம் போடுகிறீர்கள் என்று நானும் எதையும் மறைக்கும் எண்ணத்தில் இல்லாமல் பேசினேன். அப்படியே இருக்கட்டும், உனக்கு இருக்க விருப்பமிருந்தால் இரு என்றார். நான் இங்கேயேதான் இருப்பேன். என் உரிமையை பறிக்க யாரால் முடிகிறது என்று பார்க்கிறேன் என்றேன். மிகுந்த உணர்ச்சிவசப்பட்டதால் என் அழுகை வெடித்தது. படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசிக்கத் தொடங்கினேன். சுதீர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்வது என் கடமை என்று நினைத்தவள் நான். ஆனால் அதே சுதீர் என் மலட்டுத்தன்மையை ஒரு பெரிய ஊனமாக நினைத்து என்னிடமிருந்து விடுபடுவதைப் பற்றி யோசிக்கத் தொடங்கிவிட்டான். ஒரு மனிதன் இவ்வளவு சீக்கிரம் மாறிவிட முடியுமா? நீண்ட நற்பண்புகள் கொண்ட உன்னைப் போன்ற ஒரு வாழ்க்கைத் துணை எனக்கு கிடைத்தது என் பாக்கியம் என்று அவன் எங்கே கூறினான்? அப்பாவின் உடல்நிலை சரியில்லாததால் அண்ணன் அழைத்திருந்தார். அதனால் நான் அம்மா வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. ஒருமுறை என் வேதனையைக் கூறி அம்மாவின் மனதில் பாரத்தை குறைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு துணிச்சல் வரவில்லை. அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாவார். ஆனால் அண்ணியின் பார்வையிலிருந்து என் வேதனையை மறைக்க முடியவில்லை. நான் தனியாக இருந்தபோது அவர் என்னிடம் கேட்டார். முதலில் நான் மழுப்பினேன். ஆனால் எவ்வளவு காலத்திற்குத்தான் மறைக்க முடியும்? என் கண்ணீர் உண்மையை வெளிப்படுத்தியது. இரவில் அவர் அண்ணனிடம் விஷயத்தை கூறினார். அண்ணன் மிகுந்த கோபமடைந்தார். அவரது கோபம் நியாயமானதுதான். எந்த ஒரு சகோதரனும் தன் சகோதரியின் துயரத்தைக் கண்டு சகித்துக் கொள்ள மாட்டான். அன்றே இரவே அவர் என் அறைக்கு வரவிருந்தார். ஆனால் அண்ணி அவரை தடுத்துவிட்டார். காலை உணவின்போது அண்ணன் சுதீரைப் பற்றிய பேச்சை எடுத்தார். நீ இனி அவனிடம் போகக்கூடாது. அவனுக்கு ஃபோன் செய், நான் இப்போதே அவனிடம் பேசுகிறேன் என்றார்.
நான் எப்படியோ அவரை சமாதானப்படுத்தினேன். ஒரு மாதம் தங்கிவிட்டு கனத்த மனதுடன் நான் அம்மா வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டபோது அண்ணி என்னை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு, அக்கா, நீங்கள் எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை. உங்களுக்காக இந்த வீட்டின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். அன்னிக்கு அம்மாவின் அந்தஸ்து சும்மா கொடுக்கப்படுவதில்லை. நான் சாப்பிடாமல் இருந்தாலும் உங்களை பட்டினியாக விடமாட்டேன், இது என் வாக்குறுதி. உங்களால் அங்கு வாழ முடியாவிட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் இங்கேயே வந்துவிடுங்கள் என்றார். நான் முயல்கிறேன் அண்ணி, அவனை நல்வழிக்கு கொண்டு வர பார்க்கிறேன் என்று கனத்த குரலில் கூறினேன். புகுந்த வீட்டிற்குள் நுழைந்தபோது நான் கண்ட காட்சி என் காலடியிலிருந்து நிலத்தையே உலுக்கியது. சுனிதாவின் நெற்றியில் குங்குமம் நிறைந்திருந்தது. அப்படியென்றால் சுதீர் சுனிதாவை திருமணம் செய்து கொண்டானா? இதை நினைத்த மாத்திரத்திலேயே நான் நிலைகுலைந்து போனேன். நான் வேகமாக என் அறைக்குள் சென்றேன். சுதீர் படுத்திருந்தான். அவனை உலுக்கி எழுப்பினேன். நான் என்ன இதை பார்க்கிறேன்? சுனிதாவிற்கு எப்போது திருமணம் நடந்தது? யார் அவளுடைய கணவன் என்று கேட்டேன். முதலில் சுதீர் என் பார்வையை தவிர்க்க முயன்றான். ஆனால் அவனால் நீண்ட நேரம் உண்மையை மறைக்க முடியவில்லை. வெட்கமில்லாமல், நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உண்மை என்றான். சுனிதாவை நீ திருமணம் செய்து கொண்டாயா? நான் உயிரோடு இருக்கும்போதே உனக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது என்றேன். நீ இதை எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், ஆனால் எனக்கு குழந்தை வேண்டும் என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் என்றான். என்னிடமிருந்து சம்மதம் வாங்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? நான் சம்மதித்திருக்கக் கூடாதா என்றேன். ஒருவேளை நான் சம்மதித்திருப்பேன் என்று நான் சொன்னதைக் கேட்டு சுதீர் மகிழ்ச்சியடைந்தான். உன்னிடமிருந்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறி சுதீர் என் அருகில் வந்து என்னை அணைத்து பாசம் காட்டுவது போல் நடிக்க முயன்றபோது நான் அவனை தள்ளிவிட்டேன். என் கோபத்திற்கு எல்லையே இல்லை. எனக்கு அழுகையும் வரவில்லை, சிரிப்பும் வரவில்லை. எப்படியோ என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன். இப்போது நடந்ததை மாற்ற முடியாது. எப்படியும் எப்போதும் ஆண்களின் ஆதிக்கம்தான் நடந்துள்ளது. அதனால் இந்த சூழ்நிலையோடு சமரசம் செய்து கொள்வதே நல்லது என்று கருதினேன். இருந்தாலும் சுதீருக்கு அவனது தகுதியை உணர்த்த தவறவில்லை. சுதீர் மலடி என்ற வார்த்தை ஒரு பெண்ணிற்கு வசவை விட குறைவானதல்ல என்பது உனக்கு நன்றாகத் தெரியும். அதிலும் இந்த ஊனத்துடன் சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழக் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணிற்கு அது எவ்வளவு பெரிய வலி. நீ சுனிதாவை திருமணம் செய்து கொண்டாய் என்பதற்காக எனக்கு வருத்தமில்லை. மாறாக என் முதுகில் குத்தி என் நம்பிக்கையை கொலை செய்துவிட்டாயே என்பதுதான் என் வருத்தம். இதே காரியத்தை நீ என்னிடம் நம்பிக்கையோடு பேசிச் செய்திருக்கலாம் சுதீர். உனது உடல் ஊனத்தை குறையாக நினைத்து நான் உன்னை திருமணம் செய்ய மறுத்திருந்தால் நீ என்னை எப்படி பார்த்திருப்பாய் என்றேன். என் கேள்விக்குச் சுதீர் எந்த பதிலும் சொல்லவில்லை. இருமுகத்தன்மையைக் கொண்ட ஒருவன் இதைப் பற்றியெல்லாம் ஏன் சிந்தித்துப் பார்க்கப் போகிறான்? சரி, நான் வீணான கேள்வியை கேட்டுவிட்டேன் என்று எனக்குத் தோன்றியது. இந்தச் செய்தி என் அம்மா வீட்டிற்கு எட்டியது. அண்ணன் என் புகுந்த வீட்டிற்கு வந்ததும் கர்ஜித்தார், எங்கே சுதீர்? அவனை நான் சும்மா விடமாட்டேன், அழித்து விடுவேன். ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு அவனுக்கு இவ்வளவு துணிச்சலா என்றார். இரண்டாவது திருமணம் செய்ததற்காக அண்ணனை நான் எப்படியோ சமாதானப்படுத்த முயன்றேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், போலீசில் புகார் செய்வேன். அவனுடைய மேலதிகாரியிடம் முறையிடுவேன். அவனை தெருத்தெருவாக அலைக்கழிக்கவில்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள்கிறேன் என்றார் அண்ணன். சுதீர் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக வெளியே நழுவிச் சென்றான். என் மாமியார் தன் ஆதங்கத்தை கொட்டினார். இப்போது நான் சொல்வதையும் கேளுங்கள். சுனிதா தந்தை இல்லாத பெண். சுதீர் அவளுக்கு ஒரு ஆதரவுதான் தந்துள்ளான் என்றார். உங்கள் வெட்கக்கேடான செயலுக்கு ஆதரவு என்று பெயரிடாதீர்கள். ஒருத்திக்கு ஆதரவு கொடுத்துவிட்டு இன்னொருத்தியை அனாதையாக்கிவிட்டீர்கள் என்று அண்ணன் சாடினார். ஆர்த்தியை யாராவது இந்த வீட்டை விட்டுப் போகச் சொன்னார்களா என்று என் மாமியார் கேட்டார். அவள் இங்கிருந்து கிளம்புவாள் என்றார் அண்ணன். அது அவளுடைய இஷ்டம். ஆனால் அவளோ அல்லது சுதீரோ இந்த வீட்டை விட்டு அவள் போவதை விரும்பவில்லை. அவளுக்குரிய அந்தஸ்து என்றும் அப்படியே இருக்கும் என்றார் மாமியார். என்னை மாற்ற முயலாதீர்கள் என்று கூறி அண்ணன் என் பக்கம் திரும்பி, நீ இப்போதே உன்னுடைய பொருட்களை எடுத்து மூட்டை கட்டு ஆர்த்தி. இனி ஒரு நிமிடம் கூட உன்னை நான் இங்கே இருக்கவிட மாட்டேன் என்றார். இல்லை அண்ணன், நான் புகுந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். இன்றும் நம் சமூகம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பெண்ணை அம்மா வீட்டில் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிக்கொண்டே என் குரல் உடைந்தது. நான் இந்த புகுந்த வீட்டின் வாசற்படியிலேயே என் உயிரை விடத் தயாராக இருக்கிறேன். ஆனால் அம்மா வீட்டிற்கு வரமாட்டேன் என்றேன். அண்ணனின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. இந்த பிற்போக்குத்தனமான சமூகத்தை எதிர்த்து போராடுவது என்ன அவ்வளவு எளிதா?
கோத்திரத்தின் பெயரால் கணவன் மனைவியை கூட அண்ணன் தங்கை என்று சொல்லிவிடும் சமூகம் இது. வந்தவுடனேயே அதிகாரத்தை காட்டத் தொடங்கிவிட்டான். அவனுக்கு அவனது தகுதியை நானும் உணர்த்திவிட்டேன் என்று சுதீர் என்னிடம் தனியாக இருப்பதற்காக ஒரு ஃபிளாட் வாங்கிக் கொடுத்தான். முதலில் நான் இங்கேயே தங்கி என் உரிமைக்காக போராடுவேன் என்றுதான் நினைத்தேன். சில நேரங்களில் அவனுக்கு எதிராக நீதிமன்றத்திற்குச் செல்லவும் தோன்றியது. ஆனால் இதனால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து என் காலடிகளை பின்வாங்கிக் கொண்டேன். அதிகபட்சம் அவனது வேலை போகும் சிறைக்குச் செல்வான், அவ்வளவுதானே. அவன் ஒவ்வொரு மாதமும் எனக்கு கொடுக்கும் பணம் என் செலவுகளுக்கு தாராளமாக போதுமானதாக இருந்தது. சுனிதாவின் மேல் எனக்கு பரிதாபம்தான் வந்தது. என் மாமியாரும் சுதீரும் சேர்ந்து அவளை ஏமாற்றிவிட்டார்கள். எது எப்படியோ நடந்தவை அனைத்தையும் விதியின் விளையாட்டு என்று நான் ஏற்றுக்கொண்டேன். காலத்தை கடத்துவதற்காக நான் ஒரு பள்ளியில் வேலையில் சேர்ந்தேன். காலம் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. சுதீருக்கும் எனக்குமான உறவு என்பது மாதச் செலவிற்கான பணத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமே நின்று போனது. சுனிதாவின் பாசவலையில் சிக்கியிருந்த சுதீருக்கு என்னை பற்றிய எந்த கவலையும் இருக்கவில்லை. எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க விருப்பமில்லை. ஒருநாள் அவன் மிகுந்த பாரமான மனதோடு ஒரு உண்மையை வெளிப்படுத்தினான். என் வாழ்க்கையில் அப்பாவாகும் பாக்கியமே எழுதப்படவில்லை என்றான். அவன் பேசிய அந்த தொனி எனக்கு அவன் மேல் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. எது எப்படியோ கடைசியில் அவன் என் கணவன்தானே. நினைத்திருந்தால் நான் அவனை கேலி செய்திருக்கலாம். ஆனால் கடந்த காலத்திற்குச் சென்று என் சொந்த காயங்களையே மீண்டும் கிளற நான் விரும்பவில்லை. என் வாழ்க்கையில் விதி எதை கொடுத்ததோ அது எனக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் அதைக் கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. சுதீரை விடவும் சுனிதாவிற்காகத்தான் நான் அதிகம் வருத்தப்பட்டேன். அந்த பாவப்பட்ட பெண்ணின் வாழ்க்கை வீணாகிப் போனதே. சுதீர் 2 வாழ்க்கைகளை சீரழித்து விட்டான். அன்று அவன் என் பேச்சைக் கேட்டு ஏதேனும் ஓர் அனாதை குழந்தையை தத்தெடுத்திருந்தால் எங்களுக்கு வயோதிக காலத்தில் ஒரு ஆதரவு கிடைத்திருக்கும். அந்த குழந்தையின் வாழ்க்கையும் நல்வழியில் அமைந்திருக்கும். சிறிது நேர அமைதிக்குப் பிறகு சுதீர் தொடர்ந்தான். ஆர்த்தி, இந்த முகத்துடன் நான் யாரிடம் போய் என்ன சொல்வேன்? இப்போது என்னிடம் இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்றான். நான் குழப்பமடைந்தேன். சுதீர் கடைசியில் என்னதான் சொல்ல வருகிறான்? சுதீரின் இருமுகத்தன்மையை நான் நன்றாக அறிந்திருந்ததால் நான் எச்சரிக்கையாக இருந்தேன். நான் அவனை அதிகம் வற்புறுத்தவில்லை. இறுதியில் அவனே சொல்ல வேண்டியதாயிற்று. நாம் ஏன் மீண்டும் ஒன்றாக வாழக்கூடாது என்றான். இதைக் கேட்டதும் என் கோபம் உச்சிக்கு ஏறியது. இப்போதே அவனை பிடித்து கழுத்தைப் பிடித்து வெளியே தள்ளிவிடலாம் என்று தோன்றியது. என் கணிப்பு சரியாகத்தான் இருந்தது. சுதீரின் இருமுகத்தன்மை மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டுவிட்டது. எப்படியோ என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு நான் அவனிடம் கேள்வி எழுப்பினேன். பெண்களுக்கு மட்டுமே எல்லா கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகின்றன. நம் மதத்தின் பாதுகாவலர்கள் ஆண்களை கட்டவிழ்த்துவிடப்பட்ட காளைகளாக மாற்றி வைத்துள்ளனர். அன்று சுனிதாவை அழைத்து வந்தபோது இந்த எண்ணம் உனக்கு தோன்றவில்லையா என்றேன். நான் கோபமடைந்தேன். அவனது முகத்தில் ஒவ்வொரு நொடியும் மாறும் உணர்ச்சிகளை என்னால் நன்றாக படிக்க முடிந்தது. வீணாக விவாதிப்பதை விட எல்லாவற்றையும் தெளிவாகத் தெரிந்து கொள்வதே நல்லது என்று எனக்குத் தோன்றியது. அவன் கூறினான், நீ டெஸ்ட் டியூப் பேபி தொழில்நுட்பத்தின் மூலம் தாயாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். எனக்கு சிரிப்பு வந்தது, அதே சமயம் வருத்தமாகவும் இருந்தது. அவன் மிகுந்த எதிர்பார்ப்புடன் என்னை நோக்கினான். நான் கூறினேன், நீ 3வது திருமணம் செய்து கொள், என் கருத்துப்படி அதுதான் சரியாக இருக்கும் என்றேன். ஆர்த்தி, என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்துவிட்டேன் என்றான். நான் சரி, மன்னித்துவிட்டேன். அதற்கு என்ன இப்போது என்றேன். அவனது முகம் மலர்ந்தது. ஆனால் நீ நினைப்பது போல் எதுவும் நடக்கப் போவதில்லை. நீ என்னை என் போக்கிலேயே விட்டுவிடுவதுதான் நல்லது என்றேன். அவனுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து அவனது பருப்பு வேகாமல் போனதும் அவன் கனத்த அடிகளுடன் வாசற்கதவை நோக்கி நடந்தான். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை.